ஹாய் மக்களே. ஒரு வழியாக நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய காமெடி என்ன தெரியுமா? அவங்க காட்டியிருக்கிற 90% சீன்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி லீக் ஆன சீன்ஸ் தாங்க. இதில் ஆல்ரெடி நெட்டில் லீக் ஆன விஷயத்தை ஒன்றா சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரு ட்ரெய்லராக தட்டி விட்டுருக்காங்க. ஆனால் என்ன தான் லீக் ஆன சீன்ஸாக இருந்தாலுமே விஷுவலாக பார்க்கும்போது வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும்ல, அது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கும் கிடைக்கதாங்க செய்யுது. சரி, இந்த ட்ரெய்லரில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் எக்ஸ்மேன் யூனிவர்ஸை ஃபேஸ் பண்ணி தாங்க ஆரம்பிக்குது. நம்ம பேராசிரியர் சேவியரோட ஸ்கூல் அப்படியே நொறுங்கி கிடக்குதுங்க. சின்ன பின்னமாகி அழிஞ்சு போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மொத்தத்தில் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இன்கர்ஷன் மட்டும்தாங்க. அதாவது இரண்டு உலகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறது தான் இன்கர்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஆள் ஒருத்தர் உட்கார்ந்துருக்க சீன்ஸில் பார்த்தீங்களா, பின்னணியில் அந்த யூனிவர்ஸே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்கர்ஷனால் ஃபர்ஸ்ட் அடி வாங்க போகிறது எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு யூனிவர்ஸே அழியுதே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுற நேரத்தில் பின்னணியில் நம்ம ஆர்டிஜே, அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாய்ஸ் கேட்குது. நம்மளை நோக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு மாசா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருங்க. டாக்டர் தூம் பேசுகிற அந்த டைலாக் இருக்கு பாருங்க, செம்மன் தாங்க. தான் ஒரு வில்லனே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாருங்க. யாரோ ஒருத்தன் வரப்போகிறான், அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஆக்சுவலாக இந்த இன்கேஷனை பண்ணுறதே நம்ம டாக்டர் டூம் தாங்க. ஆனால் எல்லாத்தையும் மறைச்சி மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்ல. அடுத்த சீனில் நம்ம புது அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. அங்கே ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அப்புறம் நியூ அவெஞ்சர்ஸ்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இங்கே நம்ம தோரோட வாய்ஸ் ஓவரில் வருதுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ பவர்ஃபுல்லான வில்லன்களை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற வில்லன் அவனுங்களையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதை பார்க்கும்போது நம்ம தோர் இப்போ கேப்டன் அமெரிக்கா ரோலை எடுத்து மொத்த டீமையும் வழிநடத்துகிற மாதிரி தெரியுது. நம்ம தோரும் ஏற்கனவே டாக்டர் டூம் கூட ஃபைட் பண்ணி தப்பிச்சு வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. தோர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறதுனால அவர் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் டூம் உயிரோட விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கு அடுத்த சீனில் வகாண்டா மக்கள், நேமோர், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமில் இருக்கிற திங்க், சூஸ்டோம், அப்புறம் நம்ம புது ஃபால்கன், கோஸ்ட் எல்லாருமே கடலுக்கு நடுவில் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன கொடுமை தெரியுமாங்க? கடலே உறைஞ்சி வத்தி போய் ஒரு செவர் மாதிரி நிற்கிது. இதுவும் அந்த இன்கர்ஷனோட பக்க விளைவாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. இதை பற்றி பேசத்தான் அவெஞ்சர்ஸ் வகாண்டாவுக்கும் நேமோரை தேடியும் வந்திருக்காங்க. அங்கே நேமோருக்கும் சூஸ்டாமுக்கும் இடையே பெரிய ஃபைட்டே நடக்கும் போல தெரியுதுங்க. அதே போல் ஆரம்பத்தில் அவெஞ்சர்ஸ் டவரில் இல்லாத புது ஃபால்கன் இங்கே நடக்கிற ஃபைட்டில் செத்து போயிருக்கலாம், இல்லை சொல்ல முடியாது செத்து கூட போயிருக்கலாங்க.